மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். வாழ்க்கையை கெடுக்கும் ஒரு பழக்கம். வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. அவன் என்னை விட முன்னேறிவிட்டான். அவள் என்னை விட வெற்றி பெற்றாள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த எண்ணங்கள் நம்முடைய மன அமைதியை கெடுக்கும். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை ஒரு தனிப்பயணம். அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய ஜென் கதை உள்ளது. ஒரு நகரத்தில் விக்ரம் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு நல்ல வேலை செய்தான். அவன் வாழ்க்கை சரியாகவே இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவான். ஒரு நாள் அவன் தனது நண்பனை சந்தித்தான். அந்த நண்பன் புதிய கார் வாங்கியிருந்தான். அதை பார்த்தவுடன் விக்ரம் மனதில் நினைத்தான், அவன் என்னை விட முன்னேறிவிட்டான். அடுத்த நாள் மற்றொரு நண்பன் பெரிய வீடு வாங்கியிருந்தான். மீண்டும் விக்ரம் கவலையில் மூழ்கினான். மெதுவாக அவன் மனதில் ஒரு எண்ணம் உருவானது. என் வாழ்க்கை சரியாக இல்லை. அவன் தன்னிடமிருந்த நல்ல விஷயங்களை மறந்துவிட்டான். அவன் தினமும் மற்றவர்களை பார்த்து தன்னை ஒப்பிட்டு கொண்டிருந்தான். இதனால் அவனுடைய மன அமைதி முழுவதும் கெட்டுவிட்டது. ஒரு நாள் அவன் அருகிலிருந்த ஒரு புத்த மடத்திற்குச் சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். விக்ரம் தனது பிரச்சனையை கூறினான். சாமியே, நான் எப்போதும் மற்றவர்களுடன் என்னை ஒப்பிடுகிறேன். அதனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. சாமியார் அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல வகையான செடிகள் இருந்தது. ஒரு ரோஜா செடி மிகவும் அழகாக இருந்தது. அருகில் ஒரு மாமரம் இருந்தது. சாமியார் கேட்டார், ரோஜா செடி மாமரத்தை பார்த்து தன்னை ஒப்பிடுகிறதா? விக்ரம் சிரித்தான். இல்லை. சாமியார் மெதுவாகச் சொன்னார், ரோஜா செடி ரோஜாவாகத்தான் இருக்கும். மாமரம் மாமரமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு செடியும் தன் விதத்தில் வளர்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் வேறு வேறு. விக்ரம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். அவன் மற்றவர்களை பார்த்து தன் வாழ்க்கை பாதையை மறந்துவிட்டான். அந்த நாளிலிருந்து அவன் தனது வாழ்க்கையை மாற்றினான். அவன் மற்றவர்களை ஒப்பிடவில்லை. அவன் தனது வளர்ச்சியை மட்டும் கவனிக்க ஆரம்பித்தான். மெதுவாக அவனுடைய மன அமைதி திரும்பி வந்தது. சில நாட்கள் கழித்து அவன் அந்த சாமியாரை மீண்டும் சந்தித்தான். அவன் நன்றி கூறினான். சாமியார் சிரித்துச் சொன்னார், மற்றவர்களை பார்த்து உன் வாழ்க்கை பாதையை அளவிடாதே. உன் வாழ்க்கை உன் பாதை. நண்பர்களே, மற்றவர்களை பார்த்து உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் வேறு வேறு. அதனால் உங்கள் வளர்ச்சியை மட்டும் கவனியுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். So, train your mind every day. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி. வணக்கம்.